லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் புனிதா சண்முகம் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும். சிறப்பு. எப்படி இருந்தது தேர்தல்? இது உங்களுக்கு முதல் தேர்தல் இல்லையா? ஆவடி நாம் தமிழருடைய வேட்பாளராக தேர்தலை களம் கண்டீங்க. இந்த முதல் அனுபவம் எப்படி இருந்தது? இந்த சூழலை எப்படி எதிர்கொண்டீங்க? தேர்தல் முடிவுகளை இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்த்தீங்களா? களம் கண்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி தொகுதியில் நம்ம மட்டும்தாங்க நான் களமாடணும். தேர்தல் களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஎம்கே என்ன களமாடுச்சு, ஏடிஎம்கே பிஜேபி என்ன களமாடுனாங்க, ஈவன் டிவிக்கு என்ன களமாடுனாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. தினந்தோறும் மக்கள்கிட்ட போய் களமாடி தேர்தல் பரப்புரை ஈடுபட்டது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், நம்ம மட்டும்தான். ரிசல்ட் பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒன்று தான் கட்டாயமாக. ஏன்னா டிவிகேக்கு அது எதிர்பாராத ஒன்று தான். டிவிகேக்காரங்க யாருமே எதிர்பார்க்கல. யாருமே கூட இந்த அளவுக்கு வெற்றி கிடைக்குமான்னு எதிர்பார்த்திருக்க மாட்டார். என்ன ஒரு 20-30 சீட்டுகள் வெற்றி பெறலாம்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இப்படி அதிகாரம் அவருக்கே அவர் மேலே நம்பிக்கை இல்லாதனால 2 தொகுதியில் நின்னாங்க. இந்த தொகுதியில் நம்ம ஆவடியில் பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு அவங்களுக்கு 2 நாள் தாங்க நான் பரப்புரையில் பார்த்தேன். எதிரில் 2 நாள் தான் ஐயா ரமேஷ் அவர்களை எதிரில் பார்க்குறேன். வணக்கம் சொன்னார். மரியாதை நிமித்தமாக நம்மளும் வணக்கம் சொல்லிட்டு போயாச்சு. அவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 40 நாள் நாங்கள் களமாடுறோம். 2 நாள் தான் ஆவடி தொகுதிக்குள்ளேயே வராரு, களமாடுறதுக்கே வராரு. 2 நாளில் எப்படி களமாடி எப்படி ஜெயிச்சாங்க? இல்லை யாரு கேண்டிடேட்னே தெரியல. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி நம்ம உள்ளே உட்காந்துருக்காரு அவர். நான் உள்ளே போகிறேன், வணக்கம்மான்றாரு. வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு வெளியே வராரு, நான் வெளியே போகிறேன், அவரும் வெளியே வராரு. டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2-3 பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, முன்னிலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்காங்க. இவரை இப்படி இடித்து தள்ளுறாங்க. வேட்பாளர் இவர் தான்ப்பா அப்படின்னு. ஐயோ அண்ணா வணக்கங்க, சாரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வேட்பாளர் தெரியல, ஆனா எலெக்ஷன் பூத்துக்குள்ள ரிசல்ட் பார்க்கறதுக்காக உள்ள உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. வேட்பாளரே தெரியாம தெரியல. அந்த அளவுக்கு அது ரொம்ப, நான் தோத்ததை விட இப்படி ஒரு தற்கூறிங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்கண்ணா. இப்போ ஐயா விஜய் அவர்களே தற்கூரியா, யார் தற்கூரி, நல்லா வாயில வரும் பார்த்துக்க அப்படின்றாரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தற்கூரிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிதானே ஆகுது. ஒரு சிஎம்மா இருந்துக்கிட்டு ஆஸ் அ சிஎம் அந்த மாதிரி நல்லா வாயில வரும் பார்த்துக்க அப்படின்னு பேசும்பொழுதே அவர் தற்கூரி தான். சிஎம் ஆனாலுமே அவரோட மென்டலி அவர் இன்னும் ஒரு ஆக்டர்ங்கிற பேஸ்ல தான் இருக்காரு. ஒழிஞ்சு இன்னும் அந்த மெச்சூரிட்டி லெவல் அவருக்கு வரல. விஜயே தற்கூரி தான். நீங்க மெயின் கண்டென்ட்டாவே போட்டுக்கோங்க, இல்லாட்டி அப்படி பேசக்கூடாது. இப்போ அவங்க தான் ஆளுங்கட்சியில் இருக்காங்க, இப்போ போய் டிஎம்கே வடிச்சிட்டு இருக்காரு. திருச்சி பரப்புரை போயிட்டு டிஎம்கே வடிச்சிட்டு இருக்காரு. எது நாங்க எப்ப பார்த்தாலும் எங்களே சொல்லிட்டு ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தான்ப்பா சிஎம். உங்க மைண்ட்ல அதை இறக்கிக்கிங்க. ஃபர்ஸ்ட்லி நீங்க அதை மைண்ட்ல இறக்கிக்கிட்டு நம்ம தான் சிஎம், இந்த இடத்துல நம்ம ஒரு போட்டி போட போறோம் அப்படிங்கிறத ஓல்டு ஸ்கிரிப்ட் வேஸ்ட் பண்ணாம பேசின மாதிரி இருந்ததுங்க. ஸோ அப்போ அவர் சிஎம் அப்படிங்கிறத மக்கள் ஃபுல்லி ஏற்றுக்கல. முதல்ல அவர் ஏற்றுக்கணும். அதையும் அவரே இன்னும் ஏற்றுக்காமல் இருக்காரோ, எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாரு. ஸ்கிரிப்ட் கொடுத்தா பேசுகிறாரு, அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. அது எந்த சிச்சுவேஷனில் என்ன பீரியடில் பேசுகிறோங்கிறதே அவருக்கு தெரியல, எந்த இடத்துல பேசுகிறோங்கிறதே தெரியல. இந்த மாதிரி ஒருத்தரை நம்பி தானே நீங்கள் ஓட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்புறீங்க அப்படின்னா அவங்க இந்த காலகட்டத்தில் அரசியலாகவோ அறிவியலாகவோ தொழில்நுட்பங்களாகவோ முன்னேற்றத்திற்கு வழியாகவோ இல்லை திட்டங்களாகவோ ஏதாவது ஒரு அறிவு இருக்கணும். மக்கள் விருப்பப்பட்டு வாக்களிச்சாங்க, மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது சாபங்கிற பேர்ல இல்லைண்ணா. அப்படி ஒரு வரம் கிடைச்சது அப்படின்னா அந்த சாபத்தை சரி பண்ணுனா ஒழிய மீண்டும் போய் நிப்பமா ஒழிய மக்களுக்காக ஒரு கணமும் உங்களுக்கு நம்பிக்கை சிதை இல்லையா? இது கேட்கறதுனால கீழே கவர்ல சொல்லுவாங்க பத்தியா, அவர் தன்னம்பிக்கையுடன் பேசுகிறார், இவன் பாருங்க அவங்கள உளவியல சிதைக்க பாக்குறா அப்படின்னு நான் கேட்கல. உங்களோட வேலை அதுதான், அது நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா. நான் உடஞ்சு போகல, ஆனால் உடஞ்சி போன கணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அவரோட தோல்வி தான் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. இது ஒரு கனவாக இருக்கக்கூடாதோ, 1 மாதம் 1.5 மாதம் ஆயிடுச்சு ரிசல்ட் இன்னுமே அது ஒரு கனவாக இருக்கக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் அண்ணன் உள்ளே போயிருக்கலாமே அப்படிங்கிறது தான் எல்லா வேட்பாளர்களோட கனவுக்குமே. அதுதான் எல்லாரோட தமிழர்களோடையுமே நினைச்சு பாருங்க. உலக தமிழர்கள் சப்போர்ட் பண்ணாங்க அண்ணாக்கு, சீமான் அண்ணாக்கு. யாருக்குமே இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே உலக தமிழர்கள் சப்போர்ட் பண்ணவே இல்லைங்க. எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வீடியோ போட்டு சப்போர்ட் பண்ணாங்க அண்ணன் சீமான் அவர்கள் வரணுன்ட்டு. அப்படி உலகத் தமிழர்களே தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு சீமான் அண்ணாவை
தன்னோட சொந்த தொகுதி மக்கள் தோற்கடிச்சாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வழி நினச்சி பாருங்க, முட்டாள்தனம் நினச்சி பாருங்க. இவரை விடவா ஒரு நல்ல அரசியல்வாதி, ஒரு நல்ல தலைவன், நல்ல வழிகாட்டி இருந்துட போகிறாங்க. ஒரு ஆசிரியர் அவரெல்லாம் சொல்ல போனால். நான் சும்மா பேருக்கு பிஹெச்டி படிச்சுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 2% அறிவு இருக்குது அப்படின்னா சீமானோனாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500% அறிவு இருக்குது. அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ அவரோட தோல்வியை என்னால் ஏற்றுக்க முடியல. சந்திச்சிங்களா இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு சந்திக்க? இல்லைண்ணா, ஏன்னா அண்ணா பார்க்கறதுக்கு தினந்தோறும் ஒவ்வொருத்தர் போய்கிட்டே இருக்காங்க. சில முக்கிய பிரபலங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. அண்ணனை பார்க்க போகிறதுனால நம்ம அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும், 1 month 2 months குழந்தை மனநிலை இல்லை. ஆமாங்கண்ணா, சந்திக்கணும்னு ஆசை இருக்குங்கண்ணா. ஏன்னா அண்ணன் குரல் நான் டெய்லி கேட்குற ஆளு. முதல்ல அம்மா குரல் கேட்பேன், அதுக்கு அடுத்தது சீமோன் அண்ணா குரலை தான் நான் கேட்பேன். தங்கச்சி நீ கெட்டிக்காரிடா, நீ பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அண்ணா எனக்கு வாய்ஸ் அனுப்புவார். அது டெய்லியும் செகண்ட் வாய்ஸாக சீமோன் அண்ணா வாய்ஸ் தான். அம்மாவுக்கு அடுத்தது அண்ணனோட வாய்ஸ் தாங்க நான் கேட்பேன் காலையில் எழுந்ததுமே. அதனால எனக்கு அண்ணன் எப்பயுமே எனக்குள்ளே இருக்காரு, அந்த போல்டு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த கொஞ்சம் பீரியட் போகட்டும், அண்ணன் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு பிறகு தான் நம்ம போய் பார்க்கணும். கூட இருக்கிற நம்மளே போயிட்டு அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு இருக்கோங்கண்ணா. அப்போதான் அண்ணாக்கு குழந்தை, அதனால ஆமாங்கண்ணா அந்த தேவதை குட்டி பாப்பாவை போய் பார்க்கணும். அதுக்காக தான் ஆசைண்ணா. கொஞ்ச நாள் போகட்டும். இந்த 21 மாத ஆட்சி காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல இருந்த மேனேஜர் தான் ஸ்டாலின் ஐயா, அது சரியில்லை. சரியில்லைன்னு புது மேனேஜராக விஜய் அவர்களை உட்கார வச்சாச்சு. அவங்க வந்து முன்னாடி என்னெல்லாம் ட்ராபேக்கோ அதெல்லாம் சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கணும். பட் இவர் வந்துட்டு முன்னாடி இருந்த மேனேஜர் சரியில்லைன்ட்டு மேனேஜர் போஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு பழசை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்க? வெறும் 1 மாதம் தானே ஆகுது, ஒரு கால இடைவெளி தேவையில்லை. ஒரு எல்லாமே வந்து அந்த கட்சியில் அதிகாரத்தில் வந்து உட்காந்துருக்கவங்க எல்லாமே புதியவர்கள் தானே. இது ஒரு மாற்றம் தானே. இப்போ சாதாரண நாம் தமிழருடைய இலக்கு என்ன? எளிய பிள்ளைகள் எல்லாம் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது. அதில் வந்து அங்கேயுமே அப்படிதான் நடந்தது. சாதாரண எளிய பிள்ளைகள் வந்தால் பரவாயில்ல, எல்லாம் ஃப்ராடு ஃபோர்ஜரி எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் பாலியல் வழக்கில் உள்ளே போனதெல்லாம் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நாட்டு நடப்பை பற்றி பேசுகிறாங்க. ஐயா செங்கோட்டையன் வச்சுக்கிட்டு பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேச போகிறாங்க. எப்படி பேச போகிறாங்கன்னு தெரியல. அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க என்ன பேசினாலும் நம்ம ஏற்றுக்கிட்டே போகணும். நம்ம இல்லை, மக்கள் ஏற்றுட்டு போவாங்க. நம்மள மாதிரி அறிவார்ந்த பிள்ளைகள் வந்து ஏற்றுட்டு போக மாட்டாங்க. இந்த இடத்துல மக்களுக்கு கோபம் வந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள அந்த கேள்வி எழுணும். செங்கோட்டையன்கிற இப்படி ஒருத்தரை வச்சுக்கிட்டு பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்கிற ஒரு கேள்வி. உள்ளுக்குள்ள இருக்கிற வேட்பாளர்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற பொறுப்பாளர்கள், டிவிகே பொறுப்பாளர்கள் எல்லாம் பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு கொடுத்தவங்க, பாலியல் தொல்லை கொடுத்தவங்க. இவங்களை வச்சுக்கிட்டு இவங்களை இன்னும் ஏன் வச்சிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கணும். அதுவும் கேட்கல. வந்ததுக்கு பிறகு நீங்க இப்ப சிஎம் கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவ்வளோ பெரிய கொலை இது நடக்குது குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு. அதை எதிர்த்து கேட்கவே இல்லை. இவர் இங்க போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காரு. நீ யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஃபோன் காலில் பேசி முடிக்கிறாரு, இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு கட்சி ஆளுங்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயும் போல் போராட்ட காலத்தில் முதலாக நிற்கிறது நாம் தமிழர் கட்சி. நம்ம ஆளுங்க நம்ம எல்லாரும் போய் நின்னோம். அந்த குடும்பத்துக்காக நம்ம நின்னோம். நாம் தமிழர் கட்சியை போராட்டத்துக்கு நேர்ந்து விட்டாங்களா? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி அதான் போராடுறதுக்குன்னா சீமானை கூப்பிடுங்க அப்படின்பாங்க. அதிகாரத்தை கொடுக்குறேன்னா விஜய் இப்படின்னு உங்களுக்கு விட்டுட்டாங்க. பெருமைதாங்கண்ணா. மக்களோட ஒவ்வொரு நாங்க பிறந்த பொறப்புக்கு மக்களுக்காக நிக்கிறோங்கண்ணா. அவ்வளவுதான். ரொம்ப மனசு துயரமா இருக்கு. துயரம் இல்லைங்கண்ணா, போராடிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் ஜெயிச்சு நம்ம பிள்ளைங்க கிட்ட தலைமுறையை கொடுத்துட்டு போகும்போது திரும்பி பார்ப்பாங்க நம்மளை. இவங்க இவ்வளோ கத்துனாங்களே, படித்த பிள்ளைகள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து நின்னாங்களே, நமக்காக இரவும் பகலும் போராட்ட களத்தில் நின்னாங்களே, இவங்களை நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இப்பயுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மள வீடியோஸ் போய் பார்த்தா ஆமாங்கண்ணா, இப்பயும் நம்ம வீடியோஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா பேசுகிறாங்க. அழைப்பு கொடுத்து நம்பர் யார்கிட்டயும் வாங்கி அழைப்பு கொடுத்து பேசுகிறாங்க. உங்களை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமோ, இவிஎம் மிஷின் மேலே எங்களுக்கு டவுட் இருக்குது, ஏன்னா உங்களோட பரப்புரையில் நாங்கள் பார்த்துருக்கோம், அவ்வளோ பீப்புள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. வெறும் 16,000 சில்லற ஓட்டு தான் வந்திருக்கு அவங்களுக்கு, நம்புற மாதிரி தெரியல, நம்ம மறுபடியும் ஏதாவது பண்ண முடியுமான்ற அளவுக்கு பேசுகிறாங்க ஆளுங்கட்சி. ஐயா ஸ்டாலின் EVM எதுவும் சரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆஸ் அ சயின்ஸ் ஸ்டூடெண்டா என்னால சொல்ல முடியுமா, EVM ரோல் ஆயிருக்கலாம்.
கட்டாயமா ரோல இருக்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் ஓரிரு வாரங்களுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு ஓரிரு வாரங்களுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வராங்க. ரிசல்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐயா நோட்டீஸ் விடுறாரு, ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உனக்கு எப்படி தெரியும் ஜெயிச்ச எப்படி ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அரசியல் பாதைக்கு வரீங்க, ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு வரீங்க, தேர்தலுக்கு. அப்போ ஜெயிச்ச எம்எல்ஏ எல்லாம் இங்க வந்து பாத்துருங்க, நீங்க எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? பப்ளிக்கா விடுறாரு நோட்டீஸ். எப்போ தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் விடுறாரு, ஜெயிச்ச எம்எல்ஏ எல்லாரும் இந்த ஆபீஸ்க்கு வந்துருங்க, எல்லாரும் என்ன பாக்குறதுக்குன்றாரு. ரிசல்ட் வந்த கையோட அந்த எம்எல்ஏ பதவி சொல்றாரு. அவ்வளவு கான்ஃபிடென்ட் எப்படி வந்திருக்கும் அவருக்கு? நினைச்சு பாருங்க. அவர் கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு சொல்றது. கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு நீங்க வீடியோ போடலாம். நீங்க எப்படி நோட்டீஸ் அனுப்புவீங்க? ஜெயிச்ச எம்எல்ஏ எல்லாம் வந்துருங்கன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அவ்வளவு எப்படி கான்ஃபிடென்ட் உங்களுக்கு? வேட்பாளர்கள் எல்லாருமே அவர் அப்படிதானே சொல்றாரு. டிவிக்கு வேட்பாளர்கள் எல்லாருமே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அப்படின்னு தானே சொல்றாரு. அவ்வளோ கான்ஃபிடென்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னு அவங்க அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. நீங்க எல்லாருமே வந்து அண்ணன் மட்டும் ஜெயிச்சா போதும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஒரு 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 கேண்டிடேட் மேலே உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குன்னா நீங்க ரெண்டு ஒரேடல் என்ன சொன்னீங்க? நான் வெற்றி பெறறனோ இல்லையோ, ஆனா வந்து சண்டை செய்வேன், போராடுவேன் அப்படின்னு தான் சொல்றீங்க. அவங்க வெற்றி பெறுவேன்னு நம்புனாங்க. நீங்க வந்து அண்ணன் ஜெயிச்சா போதும்னு நம்பினீங்க. மொத்த பார்வையா அண்ணன் ஜெயிச்சா போதும். அவங்க ஆட்சியை பிடிச்சிரும்னு நம்பினாங்க. இது வந்து நீங்கள் ஒரு இயற்பியல் விஞ்ஞானி இதாக இருக்கீங்க. இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லுவோம். நம்ம இதில் வந்து உறுதியாக இருக்கும், அதை நோக்கி ஈர்க்கப்படும் அப்படின்ட்டு. அவர்கள் வந்து அந்த இதில் அது நம்மளை புரிஞ்சுக்க முடியல. இன்னும் வந்து நடக்கிறது வந்து ஏதோ திரைப்படம் பார்த்த மாதிரியே இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து சர்க்கார் படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது. இன்னும் இந்த நிஜத்துக்கு வர முடியல. ஆனால் ஈர்ப்பு பாருங்கள், நம்ம ஜெயிச்சிருவோன்னு நம்ம நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நம்ம களமாடுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் முறையாக எவ்வளோ பேர் நாங்கள் சட்டமன்றத்துக்கு உள்ளே போகிற மாதிரியான வாய்ப்பு. அதெல்லாம் 100% சொல்லலாம். நாம் தமிழர் பிள்ளைகள் வேட்பாளர்கள் அத்தனை பேரும் தகுதியானவர்கள். அவர்களுடைய உழைப்பு ஒரு கணமும் வந்து யாராலையும் குறைத்து மதிப்பிட முடியாது. அத்தனை உழைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ எங்கள்கிட்ட பணபலம் கிடையாது. இப்போ டிவிகே பீப்புள் சொல்லியிருக்காங்க, காசு கொடுத்து தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்றாங்க. திரைக்கவர்ச்சிங்கிறது பெரிய போதை, பெரிய சப்போர்ட் அதுதான் மக்களுக்கு. அந்த விதத்தில் தான் அவங்க உள்ளே போயிட்டாங்க. டிவிகேக்கு சப்போர்ட் அது. அப்படி எதுவுமே எங்ககிட்ட இல்லை. புனிதா யாருன்னே தெரியாது. ஹூ இஸ் புனிதா அப்படின்னா எதுவுமே தெரியாது. சும்மா போய் தேடினா டாக்டர் புனிதா சண்முகம், அவ்வளோதான் சயின்டிஸ்ட், அவ்வளோதான் சார் வரும். அப்போது இவங்க நினச்சி பாருங்கள், நாங்கள் எவ்வளோ உறுதுணையாக இருந்தோம், எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தோம் அப்படிங்கிறது மக்களுக்கு. அவ்வளோ நாங்கள் களப்பணி செய்யும் போது எங்களோட உறுதி தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு அப்படி உறுதி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா 40 நாளுமே களமாடி இருப்பாங்க. 40 நாள் களமாடவில்லை, இல்லை 2 நாள் தான் களமாடினாங்க. அப்போது அவங்க யாரை நம்புனாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஐயா விஜய் அவர்கள் வந்து உண்மையாக ஜெயிச்சிட்டாவே எல்லாருமே வந்து இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னீங்களா? அப்புறம் எதுக்கு 2 தொகுதியில் நின்னீங்க? இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது, முன்னாடி சொல்லலாமே இன்னார் தான் நிற்க போகிறாங்கன்ட்டு. ஆட்சியாக உங்களுதாயா? யாராவது நிற்க சொல்லு. எனி டைம் 24 மணி நேரம் கூடயே வச்சுக்கிட்டு சுற்றுறீங்க. சிஎம் கொடுக்க வேண்டிய காரில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் வராங்க, நண்பின்னு சொல்லிட்டு அவங்களாம் வராங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து மக்களோட டேக்ஸ் கொடுக்கணுமா? ஐயா சிஎம்க்கு மட்டும்தானே நாங்கள் கொடுக்குறோம், த்ரிஷாவுக்கு எதுக்கு நாங்கள் கொடுக்கணும்? அவங்கள 24 மணி நேரம் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அவங்கள கூட ஓப்பனாக சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி நிற்கிறாங்கன்ட்டு. இல்லை உங்களோட விருப்பமா யாரோ ஒருத்தர் சொல்லிடுங்க. ஏன் இவ்வளோ டிலே பண்ணி இவ்வளோ சஸ்பென்ஸாக வச்சு ஒரு படத்துக்குள்ளேயே போயிட்டாங்க. ஒரு சஸ்பென்ஸ் வச்சு பண்ணணுங்கிறது போயிட்டாங்க. திரைப்படம் மாதிரி அரசியல் நடத்திக்கிட்டு அப்படியே நடத்திக்கிட்டும் இருக்காங்க. அதான் மக்கள் பாருங்க, அந்த போதைக்குள்ளேயே இருக்காங்க. ஓகே சஸ்பென்ஸாக இருக்கு அப்படின்ட்டு. ஒரு நாள் இந்த போதை அழியும், இந்த போதை வந்து தெளியும் ஒரு நாள். அப்போ வந்து நம்மளை தேடுவாங்க. சரி, இப்போ வந்து திமுகவுடைய தோல்வி, திராவிடத்துடைய தோல்வி, அது ஒரு பக்கம் விவாதமாக மாறுது. பெரிய மலைகள், சாம்ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டதை ஏதோ ஒரு வகையில் திமுக தீய சக்தின்னு சொல்லி இலக்கை கரெக்டாக குறி வச்சு அடித்து வீழ்த்திட்டாங்க. அதிமுகவும் விழுந்து போச்சு. இது வந்து தமிழ் தேசியத்துக்கு தோல்வின்னு நினைக்கிறீங்களா? திராவிடத்தோட தோல்வி தாங்க. திராவிடத்தோட தோல்விங்கிறதுனால தான் மக்கள் வந்து தமிழ் தேசியம் திராவிடங்கிறதுல இன்னுமே அவங்க தெளிவு பெறவே இல்லை. எது தமிழ் தேசியம் எது திராவிடம்னே தெரியல. இது ரெண்டையுமே மிக்சடு ஒன்றா வச்சுக்கிட்டு வந்த விஜய் அவர்களுக்கு தான் ஆதரிச்சிருக்காங்க. அப்போ மக்கள் வந்து தமிழ் தேசியம் தோத்து போச்சு, இல்லை திராவிடம் தோத்து போச்சுன்னு மக்கள்னால சொல்லவே முடியாது. மக்கள் தெளிவாக இல்லை. எது தமிழ் தேசியம் தெரியல, எது திராவிடம்னு தெரியல. ஆனால் திராவிட கட்சிகளுக்கு தெரியும். அப்போ திராவிட கட்சிகள் தான் இங்கே தோத்து போச்சு. நல்லா பாருங்க, மக்கள் மாற்றத்தை ஒரு முறை தேடிட்டாங்க. அப்போ மக்கள் மாற்றத்தை தேடும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற டிவிகே பீப்புள், சம் பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோர்ஜரி பீப்புள், ரொம்ப அரசியல் பாதைக்கு தகுதியே இல்லாதவங்க, இந்த சமுதாயத்துக்கு தேவையற்ற அழுக்குகள் தான் அவங்க.
ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது மக்கள் வந்து இப்போதான் தேடுறாங்க, அடடா 1 மாசத்துலயே தேடுறாங்க, அடடா மிஸ் பண்ணிட்டோமே, டிவிக்கே தோக்கடிச்சிருக்கணும், என்டிகே வந்திருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அடுத்தது மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கும்போது என்டிகே மட்டும்தான் போய் நிற்குவாங்க. மறுபடியும் டிஎம்கே நிற்காது, இல்லை மாற்றம் சொல்லிட்டு வந்த டிவிக்கே போய் நிற்காது. நீங்கள் எந்த எம்எல்ஏவை பார்த்தீங்கன்னாலும் ஒரு டாக்டர் இன்ஜினியராக இருக்க மாட்டாங்க. அங்கே ஒரு ஆக்டர் நிற்பாரு, அங்கே ஒரு காமெடி ஆக்டர் நிற்பாரு, இங்கே ஒரு வில்லன் ஆக்டர் நிற்பாரு, இங்கே ஒரு ஹீரோ ஆக்டர் நிற்பாங்க, ஹீரோயின் ஆக்டர், இப்படி தான் நிற்க வச்சிருப்பாரு. தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் அந்த ஆக்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த முறை மாறும், கட்டாயமாக மாறும். முழுக்க அப்படின்னு சொல்ல முடியாது, சாதாரண ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. இல்லை அவங்க ஆட்சி அண்ணா, அவங்க ஆட்சியில் முதல்ல இருந்த அரசியல் முதலைகள் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான அரசியல்வாதிகள். ஐயா கலைஞர் அவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு யாரெல்லாம் ஆமாசாமி போடுவாங்களோ அவங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி கூடயே வச்சுக்குவாரு, எம்எல்ஏ மினிஸ்டர் ஆக்கி. எவெல்லாம் கொஞ்சம் நுணுக்கா கேள்வி கேட்குறாங்களோ எம்பி ஆகி நீங்கள் உட்காராத நாடாளுமன்றத்தில் அமைச்சிட்டு கூடாது. நல்ல ஒரு அரசியல் அதை வந்து ஒரு நரித்தந்திரமான ஒருத்தர் தான் ஐயா கலைஞர் அவர்கள். அவரோட பீரியடில் வந்து அவங்க சன்னுக்கு எதுவும் தெரியல, ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்தா கூட வரிசையாக கொஸ்டின் பார்த்து படித்து சொல்கிறவர். ஆனாலும் ஆட்சியில் இருந்துட்டாரு. பாவம் பாருங்க, கவுன்சிலர் இல்லாதவங்களாம் இன்னைக்கு எம்எல்ஏ மினிஸ்டர் சிஎம்ஏ ஆயிட்டாங்க. சிஎம்ஏ இன்னைக்கு கவுன்சிலராகவே இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு விதி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்தாலும் ஒரு வழியா திராவிடம் அலைஞ்சது அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸ்டாலின் தோற்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்களா? ஸ்டாலின் ஐயா தோற்றதுல கட்டாயமா இல்லை, போதும், இனஃப். நீங்க இவ்வளவு வருஷம் ஆயிட்டீங்க, மகிழ்ச்சியா இருக்கா உங்களுக்கு? வருத்தமா இருக்கா? மகிழ்ச்சியும் இல்லை வருத்தமும் இல்லைன்னா ஒரு மாற்றம் வரும். நீங்க மகிழ்ச்சி தான் அடையணும். ஏன் வந்து நீங்க மகிழ்ச்சியும் இல்லை வருத்தமும் இல்லைங்கிறீங்க? இல்ல மகிழ்ச்சி அப்படின்னா நம்ம வந்து மக்களுக்காக நிக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது எனக்கு மகிழ்ச்சி. மறுபடியும் திராவிடத்தை தானே எடுத்து வந்திருக்கீங்க. நான் ஆள் மாற்றத்தை பார்க்கவே இல்லை, ஆட்சி மாற்றம்ங்கிறது டோட்டலான அடிப்படை அரசியல் மாற்றத்தை தான் நான் பார்க்குறேன். அப்போ டோட்டலான அரசியல் ஆட்சி மாற்றம் அங்கே இல்லை. அதே டிஎம்கே ஆளுங்க தான் இருக்கிறாங்க, ஏடிஎம்கே ஆளுங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அது எனக்கு பெருசா தீய சக்தி திமுக ஒளிந்தது தானே. அப்போ எதுக்கு தீய சக்தியிலேருந்து கொஞ்சம் பேர் எடுத்து வச்சுக்கிட்டேன்? அப்போ நீயும் தீய சக்தியில் மிக்சடு ஒன் தானே. அப்போது இது விஜய் அவர்கள் வந்து சரியான மாற்றம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தவே கூடாது. அதுக்கு தகுதியற்றவர் தான் விஜய் அவர்கள். மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி நான் ஓட் பண்ணேன், மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னு மக்களும் சொல்லக்கூடாது. மக்கள் தெளிவான மக்களாக இருந்தால் இது எப்படி மாற்றமாக இருக்கணும், பியூரா டிவிக்கே மட்டும் போய் நின்றுக்கணும். நீ எவ்வளோதான் தமிழ் தேசியம் திராவிடம் மிக்சடாக கொண்டுட்டு வந்திருந்தாலுமே விஜய் கட்சி பீப்புள் மட்டும் இருந்திருந்தாங்க அப்படின்னா மாற்றம். எந்த காரணத்துலயாவது வந்து இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து டிவிகேல நின்றுக்கலாமோ அப்படின்னு ஏதாவது தோணியிருக்கா? இல்லவே இல்லைங்கண்ணா, இல்லவே இல்லை. அறிவார்ந்த பிள்ளையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் ஒழிய தற்கொலையா இருக்கு எனக்கு ஆசை இல்லை. சரி, இப்படியே இருந்தா கூட அறிவார்ந்த பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. மீண்டும் வந்து தேர்தலில் நிற்பதற்கு சீமானவர்கள் உங்களை வந்து சொன்னாருன்னா போட்டிடுவீங்களா? கட்டாயமா. அண்ணா எங்க நீங்க சொன்னாலும் அண்ணா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கட்டாயமா. இந்த தேர்தலில் வந்து நீங்க கடந்த முறை பேட்டி கொடுத்தப்போ உங்களுடைய பேச்சு அம்மா குறித்த இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல, பார்த்துட்டு நிறைய பேர் பின்னட்டம் போட்டுதாங்க வந்து புனிதா சண்முகத்தோடைய அம்மாவை தான் நீங்கள் பேட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு. அவ்வளோ போல்டாக இருந்துச்சு. அம்மா என்ன சொன்னாங்க இந்த தேர்தல் முடிவுலாம் பார்த்துக்கலாம் கண்ணு அப்படின்ட்டாங்க. கண்ணு நீ எதுவும் ஒரி பண்ணுறியா, நீ ஒரி பண்ண மாட்டியே, பார்த்துக்கலாம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, எங்கேயாவது போயிட்டு வாங்க, அண்ணனை போய் பாருங்க, கூடத்த எல்லாரும் ஒன்றா இருங்க, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஆவடிக்கு வந்து தங்கியிருந்து இந்த தேர்தல் போட்டிக்காக அறை எடுத்து தங்கியிருந்து இப்படிலாம் பயணம் செஞ்சீங்க. ஒரு பெரிய வேலை இதாக இருந்தீங்க. அதுக்கான ஒரு இது கிடைக்கலல்ல நமக்கு. அந்த வருத்தம்லாம் இருந்திருக்கும்ல அம்மாவுக்கு? இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம வெற்றி பெற முடியுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கடந்து ஒரு வாக்கு சதவீதத்தை நம்ம கூட்டிடுவோம் பெறுவோம் அப்படிங்கிறது இருந்துச்சுல, அது கூட வந்து நடக்காமல் இறக்கத்துக்குள்ளே போயிடுச்சுல. நம்ம அது பெயின் தாங்கண்ணா இருந்துச்சு. அது அஃப்கோர்ஸ் பெயினாக இருந்தது. முதல்ல மொத்தமாகவே வந்து 8% 4% இறங்கி வந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய வழிதான். என்னடா அது மக்கள் இன்னும் தெளிவு பெறலையோ, இப்படிப்பட்ட கூட்டத்துக்குள்ளே தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமோ, இன்னுமே கஷ்டப்படுவோம். ஒரு நாள் திருந்திடுவாங்க, ஒரு நாள் மாறிடுவாங்க, ஒரு நாள் வெட்ட வெளிச்சம் தெரியும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்க. இப்போ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அது எந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வந்து விஜய் இந்த பழைய தலைகள்லாம் அப்புறப்படுத்துகிறாங்க. அப்போ விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு கொண்டு வர்றதுக்கான ஒரு நகர்வுகள் நடக்கிற மாதிரி வருது. உதயநிதியை கூட அந்த இடத்த வைக்கக்கூடாது, சீமானை வைக்கக்கூடாது, விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு கட்டமைக்கிற ஒரு திட்டத்தை டெல்லியிலேருந்து பண்ணுறாங்க. இப்போது அவரோட ஸ்டாண்டு முக்கியம்னா, அவரோட இப்போ வந்து பிஜேபியிலேருந்து வந்துட்டார். அவரே அண்ணாமலை அவர்கள் தான் சொல்கிறாரு,
2 வருஷத்துல கட்சியே காணாமல் போயிடும்னு என்டிகேவை பற்றி சொல்கிறாரு. இன்னைக்கு அவரே அதில் இல்லை, வெளியே வந்துட்டார். அவரோட ஸ்டாண்ட் என்ன? பிஜேபிக்கு சப்போர்ட்டரா இல்லை அதுக்கு நீங்கள் ஓப்பனண்ட்டாக இருக்கீங்களா? அப்போ பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நாங்கள் வேணான்றோமே, அப்புறம் எதுக்கு நீங்கள் தனிப்பட்டு வந்தீங்க? பிஜேபி இங்கே வெற்றி பெற முடியாது, அதனால அண்ணாமலையே தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க வைக்கிறாங்க. சரி, ஓகே அண்ணா. இப்போ நீங்கள் இல்லை பிஜேபிக்கு நீங்கள் அகெயின்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீ காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, நான் காங்கிரஸும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், பிஜேபிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் தனியாக தான் நிற்பேன், நான் எல்லாத்துக்குமே வந்து எதிராக தான் நான் நிற்பேன், என்னோட கொள்கை தனி அப்படின்னா அதை தானே சீமான் அவர்கள் 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் தான் இருக்கோம். அப்போ 15 வருஷமா நாங்கள் என்ன சொல்கிறோம்? டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்றிய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து நாங்கள் தனியாக நிற்கிறோம். இப்போ அதை தான் அண்ணாமலை அவர்கள் வந்தாலுமே பண்ண போகிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிகே பொறுத்த வரைக்குமே ஃபுல் கவர்ச்சிங்கிற பேஸில் போயிருந்ததுனாவே நாங்கள் இவ்வளோ ஓட்டு எடுத்துருக்க மாட்டோம். அப்போ போராளிகள் இருக்காங்க, மக்களுக்காக சிந்திச்சு ஓட் பண்ணுற மக்கள் இருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு இந்த ஓட்டுமே வந்திருக்கு. இல்லாட்டி முழுக்க கவர்ச்சின்னு விஜய் ஐயா எடுத்துகிட்டு போயிருப்பார். அப்போ எங்களோடது ஓட்டு கொஞ்சம் சாலிடாக அப்படியே தான் இருக்குது. மிச்சம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை தான் எடுக்க போகிறாரு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து 18+ நமக்கு தெரியாது. நம்ம அவங்க ஓட்டர்ஸா இல்லை மற்ற ஸ்டேட் பீப்புளான்னு கூட நமக்கு தெரியாது. இவ்வளோ பீப்புளும் அவங்க ஓட்டராக கன்வெர்ட் ஆவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் பிரிச்சுக்கிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேலேருந்து பிரிச்சுட்டு போவார், என்டிகேலேருந்து பிரிச்சுட்டு போக வாய்ப்பே கிடையாது. விஜய் அவர்களோட கட்சியிலேருந்து வேணால் பிரிச்சுட்டு போவாங்கன்னா இது டிஎம்கேக்குமே எல்லாருமே விஜய் கட்சிக்கு படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து விஜய் கட்சியிலேருந்து பிரிச்சுட்டு போவாங்க? இல்லை, இதுதான் சரியான பீரியடு. நீங்கள் பாருங்கள், ஒரு பினாமி கட்சி மாதிரி நான் எல்லாருமே பார்க்குறேன். என்டிகேவை தவிர மீதி எல்லாருமே பினாமி கட்சி மாதிரியே நான் பார்க்குறேன். இவர் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்ததும், விஜய் அவர்கள் அமித்ஷா ஐயாவை பார்த்துட்டு வந்ததும் சரி, அதுக்கு பிறகு அவர் லிஸ்ட் அனுப்பி இந்த மாதிரி வந்து ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாம் என்னை வந்து பாருங்கள், உடனே வந்து பார்க்கணும், அந்த அன்றைக்கே வந்து ரிசல்ட் வந்து அன்றைக்கி வந்து பார்க்கணுன்னு சொன்னதும் சரி, இதுக்கு முன்னாடி இவிஎம் மிஷின் பற்றின ஒரு ரோலு ப்ராப்ளத்தில் ஓடுனதும் சரி, எல்லாமே யோசித்து பார்க்கும்போது ஒரு பினாமி கட்சி உருவாகுது. மக்களை வந்து யோசிக்க வைக்கிறாங்க, அரசல் புரசலாக பேச வைப்பாங்க, மீண்டும் அவங்க வந்து எலெக்ஷன் அன்னைக்கு ஒன்று சேருவாங்க. எப்படி தான் நீங்கள் எதை ஒரு மாநில சரி ஒன்றிய கட்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? அப்போ காங்கிரஸுக்கு பண்ணுவீங்களான்னு ஒரு கேள்வி அண்ணாமலை ஐயா பார்த்து எழுப்பணும். இல்லை பிஜேபிக்கு சப்போர்ட்னு எதுக்கு வெளியே வந்தாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ நீங்கள் தனிச்சு நிற்பீங்களா? தனிச்சு நீங்கள் எப்படி நிற்பீங்க? எல்லா கேள்விகளுக்கான பதில் இன்னும் 2 வருஷத்துல எம்பி எலெக்ஷனில் தெரிஞ்சிடும். சரி, நல்லது.